வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் எனக்கும் உனக்கும் இன்று ஒரு போட்டி. உன்னால் என்னை அவ்வளவு சுலபமாக தொட்டுவிட முடியாது. அப்படி என்னை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக இன்று இந்த கந்தன் இன்று மாலை கிருத்திகையினுடைய பொழுதில் உன்னை தேடி வருவது உறுதி. உனக்கான நம்பிக்கையாக இந்த கந்தன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் நீ கேட்ட விஷயங்கள் பல உன் வாழ்க்கையாக இந்த அப்பன் மாற்றி கொடுக்க போவதும் உறுதி. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் நீ கேட்கும் பொழுதில் அதை உனக்கு கொடுக்க நினைக்கும் அப்பன் அல்லவா. நீ என்ன நினைத்தாலும் சரி, நான் இன்று உன்னோடு வருகின்ற இந்த காலம் முழுக்க நீ நினைத்ததை ஒவ்வொன்றும் உனக்கானதாக நான் மாற்றி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிவிட்ட வார்த்தைகள் எதுவென்றாலும் அது உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு தேற்றிவிடும். கந்தனிருக்க என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை. அப்பனிருக்க என் பிள்ளை எதை பற்றியும் அதிகமாக யோசித்து நீ கலங்கிட தேவையில்லை. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றாக நான் உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கடந்து நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்து விடுகிறதல்லவா. நடப்பதை எல்லாமும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ திணறி தவிக்கிறாய் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் தாய் கொடுக்கும் சத்தியத்தை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் இந்த நாளில் உனக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷமாக எதையுமே நான் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். கந்தனை தொட்ட பிள்ளை வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று எப்பொழுதும் உனக்கு கெடுதல் செய்தவர்களை விட்டு விடுவதும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சில மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனி என்னவாக உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்களோடு இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் முடிந்து என் பிள்ளைக்கான நன்மைகளை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கென கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நாம் அனுபவிக்கும் சில பிரச்சனைகள் இனி நம்மை இதிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. கந்தனிருக்க உனக்கு என்ன தயக்கம், அப்பனிருக்க உனக்குள் என்ன பதற்றம். எது நடந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நின்று நான் சொல்கின்ற இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் உனக்கு கை கொடுக்கும் ஒரு தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இதையெல்லாமும் நீ முழுமையாக விட்டுவிட்டு உனக்கான தேவைகளோடு நீ பயணிக்க தொடங்கினால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை கரை சேர்த்து வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பாராத நேரங்கள் பல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை தந்து கொண்டிருப்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நேரமும் இந்த கந்தன் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக்கி புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா. எந்த நாளிலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே வேண்டி நமக்குள் நாம் சொல்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஒரு தேவையிலும் இந்த வாழ்க்கை உன்னை உன்னிப்பாக கவனிக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் பட்ட ஒவ்வொரு சோதனையிலும் வேதனையிலும் உனக்கே என்று நான் இருப்பது இனி நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும். காயங்களை கொடுத்த இந்த வாழ்க்கைதான் உனக்கான நியாயங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நாம் இருந்து சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஒன்றை பெறுவதற்கு நீ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நமக்கான தீர்வுகள் கிடைக்காதா, நமக்கான நியாயங்கள் கிடைத்து விடாதா என்பது போன்ற நம்முடைய உணர்வுகள் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா? இதையெல்லாமும் உணர என் பிள்ளைக்கு அதிகப்படியான கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது. என் பிள்ளை யோசிப்பது போல சில விஷயங்கள் என் குழந்தைக்கு கிடைக்காமல் போனாலும் கந்தனே முன்னின்று அதை நடத்தி தரவும் நான் துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவாகிவிட்டதோ ஏதுவாகிவிட்டதோ என்று எல்லாமும் இனியும் நீ நினைத்து கலங்காமல் இரு. உனக்கு எது நடக்கிறது என்பதை எல்லாமும் நான் தெளிவாகச் சொல்லும் இந்த நேரம், இந்த கந்தனின் அருளோடு உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியென்று நாம் நினைக்கும் விஷயங்கள் சில நேரங்களில் தவறாகி போவதும் நமக்கு கிடைக்காமல் போவதும் இதுபோன்று நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதில் நம் சிந்தனை தெளிவடைந்து விட்டால் நமக்கு இனிமேல் என்ன கிடைக்கும் என்பதையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வோம். நம்முடைய எதிர்காலத்தை நாமே சரியாக கணித்து விடுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தேவைகள், உன் சூழ்நிலைகள், உனக்கான விருப்பங்கள் என்று என்னவெல்லாமும் உனக்கான நம்பிக்கையோடு உன்னை தேடி வர துடிக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள். எதையுமே விட்டு விடாமல் நீ உனக்கான தேவைகளோடு பயணிக்க தொடங்கு. அது போதும். உன்னுடைய எண்ணங்களால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்று மாலை கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம், அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற இந்த அதிர்ஷ்ட நேரம் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டு நின்றதும் நீ வேண்டி நின்றதும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுகின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல சொல்ல உனக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவென்றாலும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நிகழ்த்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. உன் முன்னாலேயே எல்லாமும் உனக்கு சரியாகிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. பல ஏற்ற இறக்கங்களை கண்டுவிட்ட வாழ்க்கை, இனிமேல் பல உண்மைகளை காணப்போகின்ற வாழ்க்கை, உனக்கான தருணங்களை கந்தன் உருவாக்கி கொடுத்து உன்னை நிலைபெறச் செய்யக்கூடிய வாழ்க்கை. எல்லாவற்றையும் நம்பு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடப்பது இனி உனக்கு மிகுந்த நன்மதிப்பை கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இரு. வெற்றிக்கு அருகில் நிற்கும் என் பிள்ளை, கந்தனை தொட்டு இன்று உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றிவிட தயாராகிவிட்டாய். உன் எண்ணங்கள் எல்லாமும் உனக்கானதாக சரியாக நடத்தி கொடுக்கப்படுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி நடந்தே தீரும். வேல் வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.